ஒரு மாநிலத்திற்கு இன்னொரு மாநிலத்தின் முதலமைச்சர் வரும்பொழுது அவர்களை மனதார வரவேற்க வேண்டுமே தவிர முதலமைச்சர் அவர்கள் காழ்ப்புணர்ச்சியினால் அவதூறுகளை அள்ளி வீசிக் கொண்டிருக்கிறார். மரியாதைக்குரிய மகாராஷ்டிரா முதலமைச்சர் அவர்கள் மதுரைக்கு வந்தால், நீங்கள் மதுரையில் ஆதரவு தந்தால் மெட்ரோ ரயில் கொண்டு வரப்படும் என்று சொன்னார். உடனே இது என்ன பிளாக்மெயில்? பிளாக்மெயில் இல்லைங்க முதலமைச்சர் அவர்களே, மெயில் எல்லாம் போகி சூப்பர் ஃபாஸ்டான வந்தே பாரத் ரயில் இந்தியாவிலேயே 9 ரயிலுக்கு மேல் தமிழக மக்களுக்குத்தான் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இன்னொன்றையும் முதலமைச்சர் சொல்றார், கட்டமைப்பை கொடுக்கிறோம் என்று சொல்கிறார்கள், ஆனால் கட்டமைப்பை கொடுக்கின்ற பட்டியலில் தமிழ்நாடு இல்லை என்று சொல்கிறார். இப்ப இல்ல, தொடர்ந்து கட்டமைப்பை மேம்படுத்துவதற்கான திட்டங்கள் ஏற்கனவே மத்திய அரசினால் நிறைவு செய்யப்பட்டிருக்கிறது. நீங்க பாத்தீங்கன்னா ஆஸ்பிரேஷனல் டிஸ்ட்ரிக்ட்ஸ் அப்படின்னு எடுத்து விருதுநகர், சிவகாசி போன்ற மாவட்டங்கள் முன்னேற்றப்பட்டிருக்கிறது. அதே மாதிரி வந்தே பாரத் ரயில் தமிழ்நாட்டிற்கு தான் அதிகம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அத்தனை விமான நிலையங்களும் மேம்படுத்தப்பட்டிருக்கிறது. ஜல்ஜீவன் மிஷன் என்று அனைவருக்கும் குடிநீர் திட்டம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதனால நான் கேட்கிறேன், யூபி அரசாங்கத்தில் நீங்க கொண்டு வந்த அடிப்படை திட்டங்கள், என்டிஏ அரசாங்கத்தில் நாங்கள் கொண்டு வந்த அடிப்படை திட்டங்கள், இந்த திட்டங்களை ஒப்பீடு செய்தாலே பாரதிய ஜனதா கட்சி எந்த அளவிற்கு தமிழ்நாட்டிற்கு தனது ஆதரவை, மக்களிடம் அன்பை பகிர்ந்து கொண்டிருக்கிறார்கள் என்று நன்றாக தெரியும். அதனால என்னை பொறுத்த மட்டில் முதலமைச்சர் தேர்தல் ஆரம்பித்ததிலிருந்து பதற்றத்தோடு காணப்படுகிறார். இன்னொன்றையும் சொல்றார், பாரதிய ஜனதா கட்சிக்கு தமிழ்நாட்டு வளர்ச்சியின் மீது அக்கறை இல்லை என்று சொல்கிறார். எப்படி சொல்வீங்க? இன்று உண்மையிலேயே 11 லட்சம் கோடி ரூபாய் தமிழகத்திற்கு வளர்ச்சி திட்டங்களுக்காக கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதனால இன்னொரு முதலமைச்சர் தமிழ்நாட்டுக்குள்ள வந்தா பதற்றப்படுகிறார், பிரதம அமைச்சர் தமிழ்நாட்டுக்குள்ள வந்தா பதற்றப்படுகிறார், உள்துறை அமைச்சர் தமிழ்நாட்டுக்குள்ள வந்தா பதற்றப்படுகிறார். பதற்றம் நன்றாக தெரிகிறது. அதனால் திமுக தோல்வி பயத்தோடு இருந்து கொண்டிருக்கிறது என்பதுதான் எனது கருத்து.